வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான பிடி சார் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான படம்னு சொல்லலாம். சோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைம்ல முழு படத்தை கூட பாருங்க. இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கேம்பஸ் நமக்கு காட்டுறாங்க. இந்த கேம்பஸ்ல நடக்கிற இத பத்தி மட்டும் எதுக்காக யாருமே பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சில பொண்ணுங்க எழுதிட்டு இருக்காங்க. செத்தாதான் இதுக்கு ஒரு முடிவு வருமா அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வைக்கிறாங்க. என்ன எதுன்றது நமக்கு தெரியல. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு காட்டுறாங்க ஒரு ஸ்கூலு காலேஜ் சேர்ந்த மாதிரி இருக்கு. அந்த இடத்த தான் காட்டுறாங்க. பசங்க ஸ்போர்ட்ஸ் டே இருக்குமா இருக்காதான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சாருங்கெல்லாம் இருக்காங்கல்ல, பாடம் நிறைய எடுக்க வேண்டியிருக்கு, ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எச்சமா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. சரி ஸ்போர்ட்ஸ் டே வேணான்னு முடிவு பண்ணிடுறாரு. இந்த வாட்டி ஸ்போர்ட்ஸ் டே இல்லன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. இதை கேட்கிற எல்லா பசங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. ஸ்போர்ட்ஸ் டே கண்டிப்பா நமக்கு தேவை, நம்ம மேஜிக் வால்ல எழுதலாம் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா எல்லாருமே சேர்ந்த மாதிரி மொட்டை மாடியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எங்க இவனுங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில சாரங்க கவனிச்சிடுறாங்க. பசங்களுக்கு தெரியாம பசங்களை ஃபாலோ பண்ணி மேல வந்துடுறாங்க. எதுக்காகடா மேல வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அப்பதான் மேஜிக் வாலை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. பசங்க எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இந்த மேஜிக் வால்ல எழுதுவாங்க போல. நீங்க எழுதுற விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு எச்சம் ஆச்சரியமா கேக்குறது. ஆமா சார் நடக்குது அப்படின்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. இவனுங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மாரிமுத்துன்னு ஒரு சார் சொல்லிட்டாரு. இல்ல சார் ஸ்போர்ட்ஸ் டே நடக்கணும்னு எழுதுறதுக்காக தான் வந்திருக்கோம், நாங்க எழுதுனா கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பசங்க சொல்றாங்க. நீங்க எழுதுங்கடா, கண்டிப்பா அது நடக்காது, அப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன பேரை சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பசங்களும் அந்த இடத்துல எழுதிடுறாங்க. இப்பதான் இந்த ஸ்கூலோட பிடி சாரை நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. அர்ஜுன் ஒரு சின்ன பையன் கூட தான் இவர் ஆர்ம் ரெஸ்லிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையனை ஜெயிச்சதுக்கே பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காரு. இங்கதான் பிடி சார்னு டைட்டில போடுறாங்க. ஸ்போர்ட்ஸ் டேவை கேன்சல் பண்ணிருக்காங்கல்ல, இது தெரிய வந்தோன்னா ஹீரோவும் ஷாக் ஆயிடுறாரு. சார் கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் டே நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, இந்த வாட்டி கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எச்சமும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு வேற ஒரு டீச்சர் வராங்க. இவங்க பேரு வானதி அப்படின்றது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒன் சைடா இவங்களை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் உங்களை பாத்துட்டு இருக்காருன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க அர்ஜுன் அப்படின்ற அந்த சின்ன பையனும் பாத்துட்டு இருக்கான். மேடத்துக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இதனாலதான் இவங்க ரெண்டு பேருமே ஆர்ம் ரெஸ்லிங் எல்லாம் பண்ணிருப்பாங்க. எச்சம் முடியாதுன்னு சொல்றாருல, எச்சமா அவர் ரூட்லயே போய் மடக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சார் நீங்க சின்ன வயசுல வாலிபால் பிளேயர்னு எனக்கு தெரியும், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்துகிட்டு நீங்களே இப்படி பண்ணா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதனால எச்சமோட மனசு மாறிடுது. சரி நடக்கட்டும்னு சொல்றாரு. ஹீரோ தான் முன்ன நின்னு எல்லா வேலையும் பாக்குறாரு. ஹீரோவால் தானே நடந்தது, அதனால பசங்க எல்லாருமே ஹீரோவை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப மாரிமுத்து சார பசங்க மறைஞ்சிருந்து மாரிமுத்து மாரிமுத்துன்னு கூப்பிடுறாங்க. எங்க இருந்துடா கூப்பிடுறீங்க, ஒழுங்கா எதிர வாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. இந்த ஸ்கூலோட ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துகிட்டு கிளம்புறாரு. என்ன சார் பாதியிலேயே கிளம்பிட்டீங்க, வந்து டான்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. அவரும் சிரிச்சுக்கிட்டே நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அவர்கிட்ட போய் இப்படியா பேசுவ அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஹீரோ கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. ஜாலியா ஃபங்க்ஷன் எல்லாம் இவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாட்களும் இதை கவர் பண்றதுக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் மேஜிக் வாலை பத்தி அவங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவோட வீட்டை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அதே மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட கண்ட்ரோல்ல தான் பையனை வச்சிருப்பாங்க. இப்பதான் ஒரு சாமியார் கால் பண்ணிட்டாரு. ஒரு பொண்ணோட ஜாதகம் கொடுத்தீங்கல்ல, அது செட் ஆகலன்னு சொல்லிட்டாரு. சரி சாமி நான் வேற ஒரு பொண்ணை பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இவர் ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. அப்பதான் பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. பையன் சின்ன பையனா இருக்கும் போதே இவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. கல்யாண வயசு வரும்போது அவன் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போவான், அப்படி பிரச்சனைக்குள்ள போனா அவன் உயிரே போக வாய்ப்பு இருக்கு, போக விடாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அம்மாவும் யோசிச்சு பாக்குறாங்க. இதனால தான் பையனை எந்த ஒரு சண்டைக்கும் போக விடாம பாத்துக்கிறேன், நான் வேற ஒரு பொண்ணோட ஜாதகத்தை ஏற்பாடு பண்றேன், அதை பார்த்து சொல்லுங்க சாமி அப்படின்ற மாதிரி இவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப பையன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் அப்பா அந்த இடத்துக்கு வராரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் மைக் டைசனோட பெரிய ஃபேனா இருப்பாரு. இப்ப மைக் டைசன் கூட பேசிட்டுலாம் இருக்காரு. என்னமா அப்பா பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேக்குறாரு. ஆக்சுவலா மைக் டைசன் பாக்குறாரோ இல்லையோ, அவரோட அக்கவுண்ட்ல இதெல்லாம் அனுப்பலான்ற மாதிரி தான் அனுப்பிட்டு இருந்திருப்பாரு. காலையில எல்லார்கிட்டயும் ஹீரோ சகஜமா பேசுவாரு. இப்ப எல்லார்கிட்டயுமே பேசிக்கிட்டே கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பக்கத்து வீட்டு அண்ணன் இருக்காருல்ல, என் பொண்ணை கூட்டு போய் விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பைக்லயா, நான் போறதுக்குள்ள எக்ஸாமே முடிஞ்சிரும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது வான்ற மாதிரி இவரும் கூட்டு போறாரு. இந்த பொண்ணோட பேரு நந்தினி அப்படின்றது. பக்கத்துல இருக்க காலேஜ்ல டிராப் பண்ணிடுறாரு. மாரிமுத்து சார் வந்துட்டு இருக்கும் போது மாரிமுத்துன்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. சுத்தி முத்தி பாக்குறாரு. பசங்க எல்லாருமே நார்மலா இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. யாரு கூப்பிட்டாங்கன்னே இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் ஹீரோ தானே காரணம், ஏன்பா இப்படி பண்ணன்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோ இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது வானதி மிஸ் போறத பாக்குறாரு. எனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பிடுறாரு.
இப்ப வானதி மிஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு அர்ஜுன் வந்துடுறான். வந்த அர்ஜுன் இருக்கான்ல, எறும்பு எறும்புன்னு சொல்றான். அவங்கள எங்க எறும்பு அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. எந்த எறும்பும் இல்லையேன்ற மாதிரி அந்த பையனை பார்த்து சொல்லிட்டாங்க. நீங்க ஸ்வீட்டா இருக்கீங்கல்ல, அதனால எறும்பு வந்திருக்கோன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். சோ ஸ்வீட் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த பையனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. ஏன் மிஸ் முத்தம்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. சின்ன பையன் தானே, இதுல என்ன இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பையனும் எனக்கு தான் முத்தம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயம் தான் வட்டிக்கு காசு அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க செக்யூரிட்டியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ரொம்ப மோசமாலாம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோ தடுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ அந்த பக்கமே வரமாட்டாரு, சைலண்டா அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. இப்ப மத்தவங்க பேசிதான் அந்த வட்டிக்கு காசு தரவரை அனுப்பி விடுறாங்க. அவரும் கோவமா இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஒரு பிடி சாரா இருந்துட்டு எதுக்காக வரலன்னு கேக்குறாங்க. பிடி சார்னா சண்டை பொண்ணுன்னு ஏதாவது இருக்காங்க, நிறைய சினிமாலாம் பாப்பீங்க போல. நான் சினிமால வர ஹீரோலாம் கிடையாது, சாதாரண ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இப்படி இருக்கான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு எச்சம் வந்துடுறாரு. அன்னைக்கு நீ ஓனரை டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிட்டல, உன் மேல டென்ஷன்ல இருக்காரு போல, உன்னை வர சொன்னாருன்னு சொல்லிட்டாரு. எதுக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் பயந்துகிட்டே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல நந்தினியும் ஃப்ரெண்ட்ஸும் நின்னுட்டு இருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் விஷயமா பேசுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு குரூப்பா வந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் லோ நெக் சுடி போட்டிருக்காங்க, கொஞ்சம் அசிங்கமா தெரியுது. வெளியே இருக்க டீச்சர் இருக்காங்கல்ல, இப்படிதான் ட்ரெஸ் போட்டு இந்த இடத்துக்கு வருவீங்களா, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணும் சோகமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, ஓனரை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஓனர் திட்ட தான் போறாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா பயந்துட்டு இருக்காரு. ஆனா ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காரு. மேஜிக் வால்னி உங்களோட ஸ்கூல்ல ஒண்ணு நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி ஆர்டிக்கல் வந்திருக்கிறதா காட்டுறாரு. அந்த ப்ரோக்ராம கவர் பண்ண வந்தவங்க தான் இதையும் கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கவர் பண்ணிருப்பாங்க. இது மூலியமா நிறைய பேருக்கு இந்த ஸ்கூல் மேல கவனம் திரும்பி இருக்கும். அட்மிஷனும் ரொம்ப அதிகமா இருக்கு, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு. எப்படி இதெல்லாம் தோணுச்சுன்னு கேக்குறாரு. பசங்க சில விஷயங்களை மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்பட்டாங்க, அதுல சால்வ் பண்ண முடிஞ்சா நான் சால்வ் பண்ணலான்றதுக்காக தான் எழுதி போட சொன்னேன்னு சொல்றாரு. நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி இவரும் பாராட்டுறாரு. ஹீரோ டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நந்தினி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நந்தினி காணோம் அப்படின்ற மாதிரி பதட்டமா தேடிட்டு இருக்காரு. வெளியே வந்த ஹீரோ இருக்காருல, நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பைக்ல அவரை கூட்டு போறதுக்கு நினைக்கிறாரு. ஆனா அம்மா இந்த இடத்துக்கு வந்து தடுத்துடுறாங்க. நைட் நேரத்துல எங்கடா கிளம்பிட்டு இருக்க, நீ ஒன்னும் போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. அம்மா நான் போக தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இவரும் அம்மா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப நந்தினி அப்பா கூட சேர்ந்து பயங்கரமா தேடிட்டு இருக்காரு. நந்தினி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி அப்பாக்கு கால் வருது. வீட்டுக்கு வந்துட்டாலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. வீட்டுக்கிட்ட ஒரே கூட்டமா இருக்கு, அப்பாக்கு ஒன்னும் புரியல. உள்ள வந்து பார்த்தா பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. வந்துட்டு இருக்க வழியில சில பசங்க இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அங்க இருந்து தப்பிச்சுதான் வந்திருக்காங்க. நான் போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு சொன்னா அம்மா காலே பண்ண மாட்டாங்கப்பா, நீங்களாவது போனை தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இதெல்லாம் நியூஸ்ல வந்தா நமக்கு தான் அசிங்கம், வேணாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இல்ல நமக்கு என்னப்பா அசிங்கம், கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுனால தான் இதெல்லாம் நடக்குது, எத்தனை வாட்டி இந்த மாதிரி ட்ரெஸ் போடாதான்னு சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி பொண்ணு மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. ஹீரோக்கு நைட்டு நடந்த விஷயம் எல்லாம் தெரியாதுல்ல, அவரோட அம்மா கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. அம்மாவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நாள் வெளியவே வரமாட்டா, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு என்னமா தப்பு பண்ணா, எதனால வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்ன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அதெல்லாம் உனக்கு புரியாது, நீ வேணா பாரு, அந்த பொண்ணு கொஞ்ச நாள் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான்னு சொல்றாங்க. இவரும் இப்ப மாடியில உட்காந்து பல் வலிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, தம்பியை கூப்பிட்டு கிளம்புறாங்க. இவரும் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. பதிலுக்கு அந்த பொண்ணும் ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அந்த மேஜிக் வாலை பத்தி ஆர்டிகல் வந்தது பாத்தீங்களா, ஜூம் பண்ணி பாக்குற ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வேகமா மாடிக்கு வந்து செக் பண்றாங்க. ஸ்டார்டிங் சில பொண்ணுங்க எழுதுனாங்க பாத்தீங்களா, நாங்க இறந்ததா இதுக்கு ஒரு முடிவு வருமான்ட்டு, அதை பார்த்து தான் ஷாக் ஆயிருக்காங்க. இதை ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேகமா கூட்டு வந்துடுறாங்க. வானதி மிஸ் எனக்கு பிடிக்கும்னு அர்ஜுன் எழுதி வச்சிருக்கான், இதுக்காக தான் அவன் கூட சேராதீங்கன்னு சொன்னேன். இப்ப பாருங்க எப்படி எழுதி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நான் இதை பத்தி பேச கூப்பிடல, நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, அந்த டாபிக்கை பத்தியே தான் பேசிட்டு இருக்காரு. இதனால ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினும் சொல்ல வந்த விஷயத்த மறந்துடுறாங்க. எனக்கு ஒன்னதான் பிடிக்கும், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல ஹீரோவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா இவர் தானே அவங்களை தேடி தேடி போற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க தான் இவர்கிட்ட வாலண்டியா வந்து பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்காத மாதிரிலாம் போயிருப்பாங்க. யோசிச்சு பார்க்கும் போது தான் அந்த விஷயம்லாம் ஹீரோக்கு புரியுது. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. உன் வீட்டுல ஓகே சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா கேக்குறாங்க. என் விருப்பம் தான் என்னோட அப்பாவோட விருப்பம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோனோட அப்பாவா பிரபு தான் இருப்பாரு. இப்ப ஆட்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ஹீரோவும் ரொம்ப பயப்படுறாரு. உங்க அப்பா ரவுடியான்னு கேக்குறாரு. கிரிமினல் லாயர் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப அப்பா இருக்காருல, ஹீரோவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. என் பொண்ணு விருப்பம் தான் என் விருப்பம், எனக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட பேரண்ட்ஸ் போன் மூலியமா பேசுறாங்க. அந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, எனக்கு எல்லாம் ஓகே, ஆனா என் பொண்ணுக்கு நாளை பின்ன ஒரு பிரச்சனைனா இவன் தைரியமா சண்டை போடுவானா மாட்டானான்ற மாதிரி தான் ஒரு கேள்வி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
நம்மள கோலன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. பேரண்ட்ஸுக்குமே இந்த விஷயம் ரொம்ப உறுத்தலா இருக்கு. ஜோஷியரை பார்த்து நம்ம ஜாதகத்தை செக் பண்ணுவோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப ஜோஷியர் கிட்ட ஜாதகத்தை தந்துடுறாங்க. அவரும் இந்த 2 ஜாதகம் சேரவே கூடாது, ஒய்ஃப் ரொம்ப மோசமா ஹஸ்பண்டை ட்ரீட் பண்ணுவாங்க, அதனால இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா இவங்களோட ஜாதகத்தை மாத்தி தந்திருப்பாங்க. தெரியாம மாத்தி தந்துட்டேன், இதுதான் கரெக்டான ஜாதகம் பாருங்கன்ற மாதிரி தராங்க. அவரும் அந்த ஜாதகத்தை செக் பண்ணி பாக்குறாரு. உங்க பையனுக்கு ஒரு ஆபத்து வரும்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஆபத்து வரதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா வரப்போற ஆபத்துல நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. நந்தினி கிட்ட கெலாட்டா பண்ண பசங்க அதை வீடியோவா எடுத்திருப்பாங்க, சோசியல் மீடியால போட்டுறாங்க. அந்த பசங்களை திட்டாம நந்தினியை போட்டு திட்டுறாங்க. இதை பார்த்து நந்தினி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீட்டுல கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்ப நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நந்தினி வீட்டுல பிரச்சனை போயிட்டு இருக்கிறது ஹீரோவோட அம்மாக்கு தெரிய வருது. நம்ம சீக்கிரமா நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கணும்னு யோசிக்கிறாங்க. நாளைக்கே வச்சுக்கிட்டா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. நாளைக்கே கூட எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிடுறாரு. அதனால இவங்களும் நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷாப்பிங் பண்ணோம்ல, ஹீரோவும் ஹீரோனும் ஷாப்பிங் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இதெல்லாம் ஜாலியா ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு நைட்டு நிறைய இவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்ப நந்தினி இருக்கா பாத்தீங்களா, நைட்டு நேரம் காலேஜுக்குள்ள போயிட்டு இருக்கா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஏதுன்னு பாக்கணும்ன்றதுக்காக மேல வந்துட்டு இருக்காங்க. அவ மாடியில இருந்து குதிக்கிறதுக்காக தான் நின்னுட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோ இருக்காருல, பொறுமையா உங்களுக்கு பக்கத்துல வந்து சட்டுன்னு அவங்களோட கையை பிடிச்சு காப்பாத்திடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க பார்த்த அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன பத்தி ஒரு வீடியோ வந்ததுல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நந்தினி கேக்குறா. அவனுங்க எடுத்ததுக்கு நீ என்ன பண்ண முடியும், அந்த நாள் நடந்ததையே மறந்துரு, உன் ரொட்டீன் லைஃப வாழுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் அப்படி வாழலாம் தான் நினைச்சேன், ஆனா முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டுல இருக்கவங்களா ஸ்கூலுக்கு கொஞ்ச நாள் போகாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை மீறி இவங்க ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்திருப்பாங்க. ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்ணிருப்பாரு. இவங்களுக்கும் ஒரு தைரியம் வந்திருக்கும். அதனால சந்தோஷமா இவங்களும் காலேஜை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா மத்தவங்களா ஹீரோ மாதிரி பார்த்திருக்க மாட்டாங்க. இவ ரொம்ப மோசமா ட்ரெஸ் போட்டா, அதனாலதான் இப்படி ஆச்சு, இவ கவனமா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்கள பத்தி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம எந்த தப்புமே பண்ணல, நம்மள எதுக்காக எல்லாருமே பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கூட வந்துட்டு இருக்க தம்பிய கையை விட்டுறான். இப்ப தம்பியை பார்த்து நான் சுடிதார் போட்டு போயிருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி சொல்றான். இது தெரிஞ்சோடனே இவங்க இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாங்க. அதுக்காக தான் இந்த முடிவை எடுக்க வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்காக எதுக்குமா இந்த முடிவெல்லாம் எடுக்கிற, எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, முதல்ல இப்ப வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி இவர் தான் அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவோட வீட்டுல ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு அர்ஜுனும் வந்திருக்கான். உங்க பொண்ணுக்கு ஹீரோவை பிடிக்காது, வேற ஒருத்தனை தான் லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி அப்பா ஷாக்கிங்கா கேக்குறாரு. வேற யாரையும் லவ் பண்ணல, என்னதான் லவ் பண்றாங்கன்னு சொல்றான். இதை கேட்கிற அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அந்த பையனோட காதை பிடிச்சு திருகுறாரு. இப்ப ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நந்தினி அப்பா போன்ல பேசிட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னென்னமோ சொல்றாங்கப்பா, நீ பேசி பாரு அப்படின்ற மாதிரி அப்பாவும் போனை தந்துடுறாரு. ஒரு பொண்ணு படி எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஃபாதர்னு உங்க பேர் தான் போட்டிருக்கு, உங்க நம்பர் தான் இருந்தது, உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்னென்னமோ சொல்றாங்கப்பா, அது நந்தினியா இருக்காது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நந்தினியா இருக்காது, இருந்தாலும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இந்த நேரத்துல எங்க கிளம்புற அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் போக தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை மீறியும் இந்த இடத்தை விட்டு இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நந்தினியோட அப்பாவுக்கு பயமா இருக்கு. நந்தினியா இருக்காதுப்பா, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்க்க மட்டும் செஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி இவரும் கூட்டு வர்றாரு. இப்ப பாக்குற அப்பா செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அங்க இறந்து போயிருக்கிறது நந்தினி தான். இப்ப நந்தினியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நந்தினி நைட்டு சில விஷயங்களை பேசினாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு ஹீரோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப படகுல இருக்க ஒரு நபரும் ஒரு லெட்டர் இருந்ததுப்பா, அதை நான் போலீஸ் கிட்ட எடுத்து தந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது லெட்டர் இருந்ததா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஏதோ லெட்டர் இருந்ததாமேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேக்குறாரு. எந்த லெட்டரும் இல்ல, தேவையில்லாம பேசாம கிளம்புன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்பதான் ஒரு கான்ஸ்டபிள் லெட்டரை எடுத்து பாக்கெட்ல வைக்கிறத கவனிக்கிறாரு. இவர்கிட்ட தான் அந்த லெட்டர் இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்றதுக்கு பாக்குறாரு. அப்படி ஃபாலோ பண்ணும்போது அந்த கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட ஸ்கூலுக்குள்ள போறாரு. ஓனரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காருன்னு ஹீரோக்கு தெரிய வருது. ஓனர் எதுக்காக பாக்குறதுக்காக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓனரை பாக்குறதுக்காக இவர் போறாரு. அப்ப அந்த கான்ஸ்டபிள் காசெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறது இவருக்கு தெரிய வருது. எதையும் இந்த ஓனர் மறைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நேரா ஓனரோட ரூம் வந்துடுறாரு. நந்தினி எழுதின லெட்டரை எதுக்காக சார் இங்க கொண்டு வந்தாருன்னு கேக்குறாரு. என்ன லெட்டர்ப்பா, எந்த லெட்டரா அவர் கொண்டு வரல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல சார், அவர் லெட்டர் கொண்டு வந்ததை நான் பார்த்தேன், அதை நீங்க வாங்கிட்டு காசை தந்திருக்கீங்க, உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமாண்டா, லெட்டரை தந்துட்டு காசை வாங்கிட்டு தான் போறான். அந்த நந்தினி நான் தான் சாவுக்கு காரணம்ன்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருக்கா, அதனால தான் வாங்கினன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ கண் முன்னாடியே எரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட கண் முன்னாடியே எரிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல உனக்கு வேலை கிடையாது, முதல்ல கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா நடக்கிறாரு. உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாரு. யோசிச்சு பார்த்தவரு சட்டையெல்லாம் மடிச்சு விடுறாரு. உள்ள வந்து ஒரு ஓனரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஓனருக்கு சட்டுன்னு இந்த இடத்துல அசிங்கமா போயிருது. இவனை இழுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்கள்லாம் சேர்ந்துதான் அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. இது எதுவுமே நந்தினியோட அப்பாக்கு தெரியாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் இருக்காருல்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி ரொம்ப நேரம் வச்சிருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால சீக்கிரமா இறுதி சடங்குக்கான ஏற்பாடெல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிச்சயம் நின்னு போயிருச்சுல, அதனால பிரபு எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பிரபு இருக்காருல்ல, இப்பதான் ஹீரோவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியாத பொண்ணுக்காகவே நிக்கிறவன் என் பொண்ணுக்காகவும் என்னைக்கும் நிப்பான். என் பொண்ணு என்னைக்குமே உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காலேஜ் ஓனரோட பேரு குரு அப்படின்றது இவர் மேல டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அசிஸ்டன்ட் மட்டும் தான் பேசுறதுக்காக உள்ள வராரு. நஷ்ட ஈடு மாதிரி 2 லட்சம் ரூபாயை தந்துடுறாரு. அதே மாதிரி சின்ன பொண்ணை எங்க காலேஜ்ல ஃப்ரீயாவே படிக்க வைக்கிறோம், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஆறுதலா பேசிடுறாரு. ஹீரோவும் குருவை போட்டு அடிச்சிடுறாருல, பதிலுக்கு ஹீரோவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி குரு யோசிக்கிறாரு. ஆளுங்களை செட் பண்ணிடுறாரு. அந்த ஆளுங்க கரெக்டா ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. அந்த இடத்துல வச்சு 7 ஸ்டோன்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அதோட ரூல்ஸ் தெரியாத மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. பிடி சார் இங்க தானே இருக்காரு, அவர்கிட்டயே ரூல்ஸை கேட்கலாம்னு சொல்றாங்க. சவுண்ட் கேட்டு ஹீரோ போக பாக்குறாரு. நீலாம் போகாது அப்படின்ற மாதிரி அம்மா தடுக்கிறாங்க. அம்மாவை மீறி இவர் இருக்காருல, கதவை லாக் பண்ணிட்டு வேகமா வெளியே வந்துடுறாரு. இவனுங்க வேணும்ட்டே தான் பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா சண்டை போடுறாரு. இந்த இடத்துல பெரிய ஃபைட்டே நடக்க ஆரம்பிக்குது. குரு தான் இந்த பசங்களை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்றது நந்தினியோட அப்பாக்கு தெரிய வந்துருது. அவர் ஏதோ தப்பு பண்ணிருக்காருன்னு அப்பா புரிஞ்சுக்கிட்டு சைக்கிள் எடுத்துட்டு வேகமா அவரை பாக்குறதுக்காக கிளம்புறாரு. இப்ப அவரை பாக்குறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாரு. என் பொண்ணு செத்ததுக்கு அப்புறமும் வீட்டுக்குள்ள ரத்த நாத்தம் வந்தது, அதுக்கு காரணம் இந்த காசு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தூக்கி எறிறாரு. இப்ப கூட பேசிட்டு போலாம் தான் வந்தேன், ஆனா 2வது பொண்ணியே எங்க காலேஜ்ல சேருங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்த நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த பிரச்சனையை அவ்வளவு லேஸ்ல விட மாட்டேன்ற மாதிரி கிளம்புறாரு. என் பொண்ணு விஷயத்துல குரு தான் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. இன்ஸ்பெக்டரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இப்ப குருவோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அவனுக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. நைட்டு முழுக்க அப்பா வீட்டுக்கு வராமையே இருக்காரு. காலையில வரைக்கும் அங்கதான் வெயிட் பண்றாரு. இப்ப காலையில இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. இன்ஸ்பெக்டர் இப்பயும் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் நந்தினி அப்பாவை தேடி ஹீரோ வந்துடுறாரு. எதுக்காக இவங்க கிட்ட தந்துட்டு இருக்கீங்க, யார்கிட்ட தந்தா வேலை நடக்குமோ அங்க தந்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. யார்கிட்ட தருவ அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. உன்னெல்லாம் விடவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதே இடத்துல வச்சு ஹீரோட கதையை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கான்ஸ்டபிள் இருக்காருல்ல, சின்ன பையன் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி குருவோட ஆளு சொல்லிட்டு உள்ள வராரு. இங்க வச்சு கொன்னு டிஸ்போஸ் பண்றதுதான் எங்களோட பிளானா இருக்கும். நீ பாட்டுக்கு எல்லாரும் முன்னாடியே என்ன அடிச்சுட்டு போயிட்ட, யாரு சிரிச்சாலும் என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது, உன் கதையை முடிச்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ பெருசா கண்டுக்க மாட்டாரு. 8 மணி ஆயிடுச்சான்னு கேக்குறாரு. ஏன் 8 மணி ஆனா என்ன செய்ய போற அப்படின்ற மாதிரி அவரும் பதிலுக்கு கேக்குறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, சார் நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்காம நேரடியா சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், நீங்க தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற அவருமே ஷாக் ஆயிடுறாரு. வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப மீடியாட்களும் கொலை பண்ணிருக்கிறதா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, எந்த அடிப்படையில இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொன்னதுல உண்மை இருக்குங்க, அதனால தான் போலீஸே விசாரணை பண்றதுக்காக அவரை வர வச்சிருக்காரு, நீங்களே பாருங்க அப்படின்ற மாதிரி குருவை காமிச்சிடுறாரு. இப்ப மீடியாட்களும் குரு கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வேகமா குருவை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. குரு இருக்காருல, எல்லாரையும் தள்ளி விட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு அப்படின்றது அம்மாக்கு தெரிய வந்துருது. இவர் உயிருக்கே ஆபத்து வரலாம்ல, அதனால இங்க இருந்து பையனை கூட்டு போனா நினைக்கிறாங்க. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நந்தினி பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அம்மா கோவப்பட்டு இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. நந்தினிக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறியா, எல்லா பெண்களுமே இந்த விஷயத்தை தினசரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கடா, உன் தங்கச்சிக்கு அதெல்லாம் நடக்கலன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. பஸ்ல எல்லாம் தப்பா நடப்பாங்கல்ல, அதை பத்தி தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்க எல்லா லேடிஸுமே இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாவணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இங்க ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. அந்த சின்ன பொண்ணு இதெல்லாம் பேட் டச்சா அப்படின்ற மாதிரி சில டச் எல்லாம் பண்ணி காமிச்சு கேக்குறா. ஏன்னா ஆட்டோ டிரைவர் என்கிட்ட இந்த மாதிரிலாம் டச் பண்ணாரு, சாக்லேட் வாங்கி தந்தாரு, அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோ இருக்காருல்ல, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க, இந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல போறீங்களா, இதெல்லாம் தப்புமா, நம்ம தானே தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த சாமியருக்காகலாம் நான் இங்க இருந்து கிளம்ப முடியாது, இங்க இருந்து நான் கிளம்பணும் நீங்க சொன்னீங்கன்னா நான் கிளம்ப தயாரா இருக்கேன், யோசிச்சு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அம்மாவும் யோசிச்சு நீ சண்டை போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சின்ன பொண்ணு கிட்ட ஒரு ஆட்டோ டிரைவர் தப்பான தான் பாத்தீங்களா, முதல்ல அவனை நோக்கி தான் வராரு, அவனை போட்டு அந்த இடத்துல பயங்கரமா அடிக்கிறாரு. அதே சமயம் குரு தப்பு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வெளியே கொண்டு வர ட்ரை பண்றாரு. மீடியால எல்லாம் சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க மூலியமா கஷ்டப்பட்டு நியூஸ்ல எல்லாம் இந்த விஷயத்த கொண்டு வராரு. இப்ப அது பேசும் பொருளா மாறிடுது. இதனால குருக்கும் ஒரு சைடு பிரஷர் அதிகமாகுது. ஹீரோ அவருக்கு எதிராக கேஸ் வேற ஃபைல் பண்ணிடுறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் கட்சியில எல்லாம் இருப்பாரு, அவங்களும் கால் பண்ணி இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அந்த சின்ன பையனோட விஷயத்த சீக்கிரமா முடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
ஹீரோ கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த கேஸ்ல ஹீரோக்கு ஆதரவா பிரபு தான் வாதிட போறாரு. அதே மாதிரி குருக்காக லட்சுமின்ற ஒருத்தங்க தான் ஆஜராக போறாங்க. இது வரைக்கும் அந்த லட்சுமி ஒரு கேஸ்ல கூட தோத்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய லாயரா அவர் பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த கேஸுக்கு ஜட்ஜா பாக்யராஜ் தான் இருப்பாரு. பாக்யராஜ் உங்களோட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. லட்சுமி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட சில ஆட்கள் தப்பா நடந்திருக்காங்க, அதை தப்பா படம் பிடிச்சிருக்காங்க. அதனால மன உளைச்சல்ல அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. இதுக்கும் குரு சாருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பிரபு என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு சாகும் போது ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா, அதுல குருவோட பேரை மென்ஷன் பண்ணிருக்கா. அது வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கான்ஸ்டபிள் மூலியமா அதை எரிச்சிருக்காரு. இதுதான் அவர் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. படகுல ஒரு நபர் தானே லெட்டரை பார்த்ததா சொன்னாரு. அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, ஹீரோ யாருன்னு எனக்கு தெரியாது, பார்த்ததே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி கான்ஸ்டபிள் இருக்காருல, நான் நீங்க ஸ்கூலுக்கே போலன்னு சொல்லிட்டாரு. சிசிடிவிலயும் அவர் ஸ்கூலுக்கு போகாத மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி வேலை பார்க்கறவங்களும் ஹீரோ அன்னைக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே குரு சொல்லி தான் போய் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ஜட்ஜ் இருக்காருல, லெட்டர் எழுதியிருக்காங்கன்னா அது தற்கொலையா தானே இருக்கும், எப்படி கொலைன்னு சொல்றீங்க, இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பிரபுவை பத்தி கேட்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் ப்ரூஃப்ன்ற மாதிரி பிரபு சொல்லிட்டாரு. ஏன்னா ராடால மண்டையில அடிச்ச மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கும், அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அப்ப லட்சுமி இருக்காங்க பாத்தீங்களா, ரீபோஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அது எப்படி முடியும், அதான் எரிச்சாச்சுல அப்படின்ற மாதிரி பிரபு கேக்குறாரு. வேணும்ட்டே சீக்கிரமா எரிச்சிருக்காங்க, ஏன்னா திரும்பி பண்ண உண்மை தெரிஞ்சிடும்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் வைக்கிறாங்க. அந்த படகுல வந்தவர் மாத்தி சொன்னார்ல, ஏன் மாத்தி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவரை பகச்சிட்டுலாம் என்னால நிம்மதியா இருக்க முடியாதுப்பா, மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. மேற்கொண்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. தங்கச்சி கொஞ்ச நாள் நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போலப்பா, எல்லாருமே பேட்டி வேணும் பேட்டி வேணும்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு பையன் வராது. இந்த பையன் இருக்காரு பாத்தீங்களா, நான் நந்தினி கூட சேர்ந்து படிச்சவன், நல்லா விசாரிக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றான். இப்ப இவங்களுக்கு ஆறுதல் பத்திர மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருந்தவன், நான் மீடியால தான் இப்ப வேலை பாக்குறேன், ஒரு சின்ன பேட்டி மட்டும் எடுத்துக்குவா அப்படின்ற மாதிரி மைக் எடுத்து டேபிள்ல வைக்கிறான். எல்லாருமே பேட்டி எடுக்கிற எண்ணத்துல மட்டும் தான் இந்த வீட்டுக்கு வராங்கன்ற மாதிரி இந்த ஃபேமிலியும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லட்சுமியோட ஆட்கள் ஒரு பாயிண்ட் வச்சாங்கல்ல, அதை பிரபு உடைச்சிடுறாரு. அதாவது அந்த போலீஸ் நான் அந்த இடத்துக்கு போகவே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஃபுட்டேஜும் காமிச்சிருப்பாங்க. ஆனா ஃபுட்டேஜா அவங்க ஏமாத்தி தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா முன்னாடி நாள் ஃபுட்டேஜ்ல என்னெல்லாம் நடந்ததோ அதே தான் இந்த ஃபுட்டேஜ்லயும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிடுறாரு. இவங்க துண்டா மாட்டிக்கிறாங்க. இப்ப அந்த கான்ஸ்டபிள் இருக்காருல, என்னென்னமோ சமாளிக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிரபு இருக்காருல, நந்தினிக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு, குருவோட டவர் ரேஞ்சில இருந்து தான் அந்த கால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த டவர் ரேஞ்சில 10,000 பேருக்கு மேல இருக்காங்க, அதுல யாருனாலும் கால் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் லட்சுமி கேக்குறாங்க. எந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சோ அந்த நம்பரை சேர்ந்தவங்க ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க, அது குரு சாரோட வீட்டுக்கு தான் டெலிவரி ஆயிருக்கு, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி பிரபு கேக்குறாரு. அதுக்கு இவங்க கிட்ட பதில் இல்ல. இவங்களும் இந்த இடத்துல திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நீங்க பண்ண எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க, அப்பதான் என்னால உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் இருக்காருல, குரு சார் அந்த நந்தினி கிட்ட பேசினது உண்மைதான், வீட்டு வேலைக்காரனோட போன்ல இருந்து தான் பேசியிருக்காரு, குரு சாரும் சில தப்பெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அதெல்லாம் பரவாயில்ல, அந்த வேலைக்காரனை என்ன பாக்குறதுக்காக அனுப்பி வைங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. இப்ப குருவும் ஹீரோக்கு கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. உன் குடும்பத்தை முடிக்கணும்னு வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, உன் அப்பா தினமும் இன்சுலின் ஊசி போடுறாருல, அதுல விஷத்தை கலந்து என்னால கொடுக்க முடியும், தினமும் உன்னோட அம்மா கோயிலுக்கு போய் ஒரு பிரசாதம் வாங்குவாங்கல்ல, அதுலயும் விஷத்தை கலக்க தெரியும், உன் தங்கச்சி குடிக்கிற தண்ணி பாட்டில்ல விஷத்தை கலக்க தெரியும், இந்த மாதிரி ஈஸியா உன்னோட ஃபேமிலியை சாவடிச்சிருவேன். இப்ப சாவடிக்க மாட்டேன், இந்த கேஸ்ல நீ முதல்ல தோக்கணும், அந்த கஷ்டத்துல இருப்ப பத்தியா, அப்ப இந்த கஷ்டத்தை உனக்கு தருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுற மாதிரி பேசுறாரு. இப்ப இந்த கேஸ்ல சம்பந்தமே இல்லாம 3 பேர் ஆஜராகிறாங்க. நாங்க தான் நந்தினியை கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒருத்தன் தான் குருவோட வீட்டுல வேலை செஞ்சவனா இருப்பான். நான் தான் நடுவுல நந்தினிக்கு கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நாங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா நந்தினி என்ன சீட் பண்றான்னு எனக்கு தெரிய வந்தது, 3 பேரை ஒரே சமயத்துல ஏமாத்திட்டு இருக்கான்றதுனால கோவப்பட்டு நாங்க சாவடிச்சிட்டோம், நாங்க அடிச்ச ஆயுதம் இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த ராடெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. எங்களால ஐயா மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க சரண்டர் ஆகிறதுக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். இப்ப குருவோட அசிஸ்டன்ட் இருக்காருல, இதெல்லாம் ஐயாக்கு தெரிஞ்சா கோவப்படுவாருன்றதுக்காக தான் நான் மறைக்கிறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடிட் பண்ணேன், ஏன் தப்பு தான், ஐயா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நந்தினி இந்த பசங்க கூட எல்லாம் தனித்தனியா சேர்ந்து சுத்தினது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நந்தினியோட கேரக்டரை டேமேஜ் பண்றதுக்காக இந்த மாதிரி இவங்க செட்டப் பண்ணி சொல்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படிலாம் இல்லன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேட்கிறாரு. எந்த ப்ரூஃபும் இல்லன்ற மாதிரி இந்த இடத்துல பிரபு சொல்லிடுறாரு. இதனால லட்சுமி இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஜட்ஜும் கேஸ தள்ளி வச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் எல்லாருமே நந்தினிக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருந்திருப்பாங்க, ஆனா இப்ப எல்லாருமே நந்தினிக்கு அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவ தான் தப்பு பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதெல்லாம் பாக்குற அப்பா உடஞ்சு போயிட்டாரு. எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இதோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஜட்ஜி கிட்டயும் சோகமா பேசுறாரு.
என் பொண்ணு இந்த 3 பேரையும் ஏமாத்திருக்கான்றத நானே ஏத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறமும் இவங்க பேசுறதை என்னால கேட்க முடியாது. கேஸ முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. இதனால ஜட்ஜும் கேஸ முடிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ இருக்கார்ல, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டாரு. சரி வந்து சொல்லுன்ற மாதிரி ஜட்ஜி கேக்குறாரு. வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, இது கொலை இல்ல சூசைட்னு சொல்றாரு. இவரே கொலைன்றாரு, இவரே சூசைடுன்றாரு. என்னதான் நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி லட்சுமி கேக்குறாங்க. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, தெளிவா சொல்லுங்கன்னு ஹீரோவை பார்த்து ஜட்ஜி கேக்குறாரு. ஹீரோவும் இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ரவுடி பசங்க பண்ண தப்புக்கு பொண்ணை போட்டு திட்டினாங்கல்ல, அதை பத்தி கேக்குறாரு. பேரண்ட்ஸும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் பொண்ணை காலேஜை விட்டே தூக்கலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு உங்களை பார்க்க வந்தால சார், அப்ப நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க குருவை பார்த்து கேட்கிறாரு. குருவா அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காலேஜை விட்டு தூக்குறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்கல்ல, அதனால இவங்க குருவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. என் மேல என்ன தப்பு சார் இருக்கு, என்ன காலேஜை விட்டுலாம் தூக்கிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல உட்காந்து பேசுமா அப்படின்ற மாதிரி இவரும் சோஃபால உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அவங்க தோல்ல கைய போடுறாரு. அவங்கள தப்பு தப்பா டச் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை வெளியே இருக்கவங்க அன்னைக்கு திட்டினாங்க பாத்தீங்களா, இந்த ஓனரை பத்தி தெரிஞ்சுதான் அப்படி திட்டிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கும் என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் வெளியே உட்காந்து இருந்திருப்பாங்க. இந்த கேம்பஸ்ல நடக்கிறத பத்தி ஏன் யாருமே பேச மாட்டீங்கன்னு அந்த பொண்ணுங்க எழுதினாங்க பாத்தீங்களா, இதை மீன் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு எப்படி தெரியும்னா, அன்னைக்கு காப்பாத்த வந்தாங்கல்ல, அப்பயே நந்தினி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அவர் டச் பண்றாருன்னு தெரிஞ்சோன்னா நந்தினி ஷாக் ஆன மாதிரி எந்திரிச்சிருவாங்க. இப்ப செட் ஆகாது, நான் கால் பண்றேன், நைட் இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அவர்கிட்ட இருந்து கால் வருது. அவரும் நான் ரெடியா இருக்கேன் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் இவங்கள தானே பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க, இதை சொன்னாலும் இவங்கள தான் பிளேம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் சாகிறதுக்கு முடிவு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் தான் சமாதானம் பண்ணி இவங்களை அனுப்பி விட்டுருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க லட்சுமி சுத்தமா நம்ப மாட்டாங்க. இவர் நல்லா திரைக்கதை எழுதுறாரு, இவர் சினிமாக்கு வேணா ட்ரை பண்ணலாம், மத்தபடி இவர் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜட்ஜ் இருக்கார்ல, நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கே பிரச்சனையா முடியும்னு சொல்றாரு. பாதிக்கப்பட்ட நந்தினியே சொன்னா ஓகேவா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. செத்தவங்க என்ன பேயாவா வருவாங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேக்குறாரு. பேயாலாம் இல்ல, அவ இன்னும் சாவல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நந்தினியை வான்னு கூப்பிடுறாரு. கூட்டத்துல தான் நந்தினி உட்காந்து இருந்திருப்பாங்க. இப்ப நந்தினியும் இந்த இடத்துக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நந்தினி எப்படி வந்தாங்கன்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நந்தினி சொன்னதை கேட்டோன்னே ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுவாரு. அந்த குருவை மாட்ட வைக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. பிரபு ஹீரோயின்லாம் அந்த பிளானை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. டாக்டர் கிட்ட வேற ஒரு பாடியை ஏற்பாடு பண்ண சொல்லியிருப்பாங்க. ராடால மண்டையில அடிக்கப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணோட பாடி மேட்ச் ஆகும். இந்த பொண்ணு மாதிரியே அந்த பாடியை செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க தான் செட் பண்ணிருப்பாங்க. குரு தான் காரணம்ன்ற மாதிரி வேணும்ட்டே லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. அவர் தூக்குறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிருப்பாரு. சோ எல்லாமே இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. இத பத்தி எல்லாம் ஹீரோ சொல்றாரு. நீங்க முன்னாடியே நந்தினியை வர வச்சிருந்தீங்கன்னா கேஸ் எப்பயோ முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்றாரு. இல்ல சார், முடிஞ்சிருக்காது, அப்பயும் வேற ஏதாவது மேனிபுலேட் பண்ணி இந்த கேஸை எப்படியாவது இழுத்து கொண்டு போயிடுவாங்க, அதனால தான் கடைசி நேரத்துல வர வச்சேன்னு சொல்றாரு. இங்க இருக்க ஒரு பொண்ணு இதை லைவ் மாதிரி வீடியோ எடுத்து போடுறாங்க. சோ எல்லாருமே இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்மளே ஒரு நிமிஷம் தப்பா எடுத்துக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த சம்பந்தப்பட்ட குருக்கு தண்டனை எல்லாம் வழங்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோ கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணார்ல, அதனால ஹீரோக்கு 6 மாசம் சிறை தண்டனை வழங்கிடுறாங்க. ஹீரோ அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. எல்லாருமே ஹீரோவை பார்த்து கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரபுவும் ஹெல்ப் பண்ணார்ல, அவர் இதுக்கப்புறம் லா பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப மத்த லாயர்ஸ்லாம் அவருக்காக பயங்கரமா கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நந்தினி இருக்காங்க பாத்தீங்களா, திரும்பி அவங்களோட வீட்டை நோக்கி தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பேசின எல்லாருமே நம்ம தப்பா பேசிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோடயே நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல ஒரு விஷயம் மட்டும் சின்ன உறுத்தலா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய விஷயத்தை பத்தி இதுல பேசியிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன பையனை வச்சு தேவையில்லாம நிறைய காமெடி பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி மெசேஜ் சொல்ற படத்துல அந்த காமெடிலாம் தேவையில்லை, அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.